நான் ப்ளே பாய் தான். ஆனால் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் தொட்டதே கிடையாதுன்னு மனம் திறந்திருக்கிறாரு எஸ்டிஆர். தமிழ் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது முன்னணி நடிகராக வலம் வருபவர் சிம்பு. நடிகர் சிம்புவின் திரையுலக வாழ்க்கையில் அவர் பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கார். அதில் பலவும் காதல் சர்ச்சைகளாக தான் இருக்கும். நடிகை நயன்தாராவை சிம்பு காதலிப்பதாக பல புகைப்படங்கள் வெளியாகி பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறுச்சு. அதன் பின்னாடி நடிகை ஹன்சிகாவோட திருமணம் வரைக்கும் போய் அது நின்று போனதையும் நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படி பல காதல் சர்ச்சைகளில் சிக்கிய நடிகர் சிம்பு தற்போது வரை திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கார். இந்த நிலையில் நடிகர் சிம்பு ஏற்கனவே கொடுத்த ஒரு நேர்காணல் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அதில் பொண்ணுங்களிடம் பேசினேன் அப்படின்னு தெரிஞ்சாலே எங்கள் வீட்டில் எனக்கு அடி விழும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொண்ணுங்க பக்கத்தில் கூட உட்கார முடியாது. நான் குழந்தையாக இருக்கும்போதும் அப்படி தான். நான் எப்போதும் காதலை தேடி கொண்டிருப்பேன். நான் காதலுக்காக பிச்சை எடுப்பேன். நான் காதலிப்பவர்களால் ஏமாந்துருக்கிறேன். ஆனால் ஏமாற போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு தான் ஏமாந்துருக்கிறேன். ஏமாந்தாலும் பரவாயில்லை, அந்த நேரத்துக்கு அந்த காதல் நல்லா இருந்தது. என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பாங்காக்கிற்கு போனோம். அப்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நானும் நயன்தாராவும் முத்தம் கொடுப்பது போன்ற புகைப்படம் வந்திருக்கு அப்படின்னு. நானும் படத்தில் இருக்கக்கூடிய முத்தக்காட்சிகள் புகைப்படம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். நான் மீண்டும் ரூமிற்கு வந்து பார்த்தால் அது ஒரு பர்சனலான மொமெண்ட்டு. துபாய்க்கு போயிருக்கும்போது ஒரு புது கேமரா மற்றும் லேப்டாப் வாங்கியிருந்தோம். அந்த கேமராவை காலையில் உட்காந்து பார்த்துட்ருக்கும்போது கேஷுவலாக எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது. அது எப்படி வந்தது அப்படின்னு புரியலை. ஒரு பையன் ஒரு பெண்ணை குழந்தையை தொட மாட்டான். அப்படி தொட்டால் அதற்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவனின் அம்மா சொல்லணும். இன்று யார் வேணும்னாலும் சொல்லலாம், சிம்பு ப்ளே பாய், சிம்புவிற்கு அத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் நான் அவங்கள தொட்டது கூட இல்லை. நான் எங்கே வேணாலும் இதை சத்தியம் செய்து சொல்வேன்னு சொல்லியிருக்கார். சிம்புவின் பழைய வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வயலாக பரவி வந்துட்டுருக்கு. எல்லோருமே இதை கேட்டதுலேருந்து ஏன் திடீர்னு இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டு வந்துட்டுருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த விஷயம் இப்போது சிம்பு அவர்களே சொல்லியிருக்கிறதுனால ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.